இப்போ இருக்கிற திமுக திமுகவே இல்லை, அது அதிமுகவாக மாறிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். என்னப்பா சொல்கிற? திமுக எப்படிப்பா அதிமுகவாக மாறும்? பார்த்துருவாங்க. தாவேகாவில் தற்போது நெருப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐயா செங்கோட்டையன் அவர் தான். அவரும் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அதிமுகலேருந்து போய் தாவேகாவில் இணைஞ்சவர் தான். இப்போ திமுகவில் இருக்க முக்கியமான ஆளுமை பொருந்திய அரசியல் தலைவர்கள் இருப்பாங்களே, சேகர் பாபுவாக இருக்கட்டும், வேலூர்களாக இருக்கட்டும், இல்லை ரகுபதி அவர்களாக இருக்கட்டும், கேகேஎஸ்எஸ்ஆராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே அதிமுகலேருந்து போனவங்க தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை முன் வச்சு பேசுகிறார். அதிமுகலேருந்து அங்கே திமுகவுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க, அதிமுகலேருந்து இவர் தாவேகாவுக்கு போயிட்டார். இப்போ அதிமுக பலவீனமாக இருக்குதுன்னு பேசணுமா, இல்லை திமுகவில் இருக்கவங்க பூரா அதிமுகவில் இருந்தவங்க வந்தவங்க தான் அப்படின்றது கரெக்டான பாயிண்ட்டானு தெரில. பட் இருந்தாலும் அவருடைய ஆதங்கம், ஏன்னா ஒன்றா பயணம் பண்ணவங்க எல்லோரும் அங்கிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் இங்கிட்டு இருக்கோமே, அதிமுகலேருந்து எல்லாருமே வெளியே போயிட்டுருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கூட பேசலாம். ஆனால் முக்கியமாக அவருடைய கருத்து என்ன இருக்குன்னா, திமுகவில் ஒரு நல்ல தலைமை கிடையாது, அதனால் வெளியில் இருக்கவங்கெல்லாம் உள்ளே வந்து அவங்க பெரிய ஆளுமையாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் இந்த இடத்துல முன்வைக்கிறாரு. இதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க இருக்கிற வேலு அதிமுக, கேகேஎஸ்ஆர் அதிமுக, முத்துசாமி அதிமுக, ரகுபதி அதிமுக, அதே போல இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய அன்புக்கினிய சகோதரர்களை பார்க்கின்ற போது கால்நடை பராமரிப்புத்துறை அவரும் நம்மோடு தான் இருந்துவார். அதற்கு பிறகு பார்க்கிற போது சேகர் பாபு, இப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லோருமே அதிமுக ரகுபதி. அதே போலதான் எல்லோருமே அதிமுகவில் இருக்கின்றதுதான் திமுகவில் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் இங்கே அன்பு சகோதரர் அர்ஜுன் அவர்கள் சொன்னார். நான் குறிப்பிடுவதற்கு காரணம் திமுகவிலே சரியான தலைமை இல்லை என்பதுதான் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது.